போய் மகா அன்னைக்கு தண்ணியில கண்ட இருக்குன்னு என்ன ஏமாத்தினல இன்னைக்கு மரியாதையா நடந்து வா. ஏய் ஏய் அங்க பாருடி பொண்ணுரங்கம். ஏண்டா திருவிழாக்கு வரும்போது சட்டையை மட்டும் வரக்கூடாது. என்ன பானை தோப்பையை காமிச்சுக்கிட்டு அழுக்காயிடும். ஓய் ஐயோ டோலு சீக்கிரம் வா. ஏடி பொங்கல் வச்சதோ ஆடுறதுக்கு மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சியா? 6 கலக்கி வச்சிருக்கேன். அது மட்டும் பத்தாது, சுண்ணாம்பையும் சேர்த்து கலக்கி வை. மகு கூட வெளியே வரும்போது இப்படி தொப்பையை காமிச்சு வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எங்கடா உன் சட்டை? ஐயோ அத பாரு, தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஊத்தாம சொல்லிதான் நான் சட்டையை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அது இல்லாம நான் சட்டையை போட்டா இந்த ஊரு பொண்ணுங்கள நான் மத்தி ஐயோ கண்ட இடத்துல சோத்து கட்டி வச்சிட்டானுங்களே. ஏண்டா என்ன முடிச்சுட்டா? ஐயோ வராங்க ரங்கு. ஏய் கிட்ட வராத, சொம்போட கிட்ட வராத, கடிச்சிடுவேன். ஐயோ வராளுங்க. வேணா கிட்ட வந்தா கரெக்ட்டா ஊத்திட்டாளுங்க. ஏய் சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கியா? நீ கட்டிக்க போற மாமா மேல தானே மஞ்சள் தண்ணி ஊத்தணும். ஏன் மேல ஊத்துற? சரியான கிறுக்கு டோலு. மாமா மேலதான் ஊத்தணும்னு இல்ல, மனசுக்கு பிடிச்சவங்க மேலயே ஊத்தலாம். என்னது? யாரும் மனசுக்கு பிடிச்சவன்? நான் என்ன உன் மனசுக்கு பிடிச்சவனா? ஆமா, இத்தனை நாளா நான் எதுக்கு உன் கூட ஒட்டி ஒட்டி பழகுறேன்? அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியாதா? போயா, உனக்கு கூத்த பத்தி தான் தெரியும், ஒரு பொண்ணோட மனசை பத்தி எதுவுமே தெரியாது. ஏய் நீ என்ன நிஜமா சொல்ற? நிஜமா தாயா? அப்போ நீ என்ன 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 கட்டிக்க போறியா? உன்னை கட்டிக்கணும் தானே ஒட்டி ஒட்டி வர நீ எட்டி எட்டி போற. முறையா வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா நான் என்ன கழுத்தை நீட்ட மாட்டேன்னு சொல்ல போறேன். என்ன ரொம்ப குழப்பறா? சரி அது போட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி விரட்டி கிரட்டி என்ன மிரட்ட மாட்டியா? போயா. பொன்னுரங்கத்துக்கு செல்வினா ரொம்ப இஷ்டமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த பொண்ணு நேத்து திருவிழால என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துச்சு. நீ என்ன என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற? என்ன கட்டிக்க போறியான்னு விளையாட்டா கேட்டேன். அது படின்னு ஆமான்னு சொல்லிருச்சு. ஐயோ கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டங்க. அப்புறமா உட்கார்ந்து யோசிச்சேன். ஏண்டா ஒரு பொண்ணே உன்கிட்ட கட்டிக்கிறியான்னு கேக்குறப்ப நீ ஆம்பளை சும்மா இருக்கலாமான்னு தோணுச்சு. அதாங்க என் ஆத்தால அங்க பொண்ணு கேட்க அனுப்பலான்னு இருக்கேன். என்னங்க எங்க ஆத்தா கிட்ட துவைக்க ஒண்ணு கட்டிக்க ஒண்ணு ரெண்டே புடவை தாங்க இருக்கு. அதான் உங்ககிட்ட ஒரு புடவை கேட்கலான்னு. மத்தபடி மஞ்சள் புடவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எடுப்பாருங்க. முனியா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்ன மெதுவாப்பா, மொள்ள மொள்ளப்பா மொள்ள. ஏங்கண்ணு ஏன் இப்படி ஓடியார? அதான் அதான் இத புடி. என்னது? இந்த புடவை கட்டிக்கிற இந்த மகமையில கூட்டிக்கிட்டு நேரம் வெளியூருக்கு போற. எதுக்கு? இத்தனை நாள் நீ தானே எனக்கு பொண்ணு பார்த்த. ஆமா. ஒரு பையா பொண்ணு கொடுத்தானா? இல்ல. அவன் யாரவன்? அந்த வைக்க போறதுலையா எங்க அண்ணாச்சி. அவன் தான் பால் திருடி வித்தானே. அவன் கிட்ட கேட்டுக்கு அவன் சோனி பண்ணியே கொடுக்க மாட்டானா. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்காக போய் பொண்ணு பாக்குறேன். போறையா? பொண்ணு யாரு விட்டு பொண்ணு அத சொல்லு. அதான் அந்த வள்ளியூராம் பொண்ணு செல்வி. என்னது வள்ளியூராம் பொண்ணா? என்னடா சொல்ற? நான் சொல்லல,
அவதான் என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னா. ஐயா நெசமாத்தான் சொல்றியா? இது என்ன நடக்கிற காரியமா? அவங்க எப்பேற்பட்ட குடும்பம். நம்ம ஒருவேளை கஞ்சிக்கே கஷ்டப்படுறவங்க, அவங்க அதே கஞ்சியை சட்டைக்கு போட்டுக்கிட்டு வெறப்ப அலையிறவங்க. அவங்களுக்கு நமக்கு ஒத்து வருமா ஐயா? ஏன் ஒத்து வராது? ஏன் ஒத்து வராதுன்னு அதா இப்ப நம்ம கிட்ட என்ன இல்லங்கிற? தங்குறதுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, சமைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கு, பண்ணை இருக்கு, பாய் இருக்கு, தலகாணி இருக்கு, படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், முன்னாடி இடம் இருக்கு, ஓடிக்கலாம், விளையாடிக்கலாம், பின்னாடி வாய்க்கா ஓடுது, குளிச்சுக்கலாம், கிழிச்சுக்கலாம், கும்பிடுறதுக்கு இந்த மாதிரி சாமி இருக்கு. அதா ஒரு பொண்ணு மனசுல ஆசை வந்துருச்சுன்னா காசு என்ன, பணம் என்ன? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதா நல்ல காரியத்துக்காக போற, காளியாத்த மேல பாரத்தை போட்டு தைரியமா போ. என்னமோப்பா, நீ சொல்றேங்கிறதுக்காக நான் போறேன். அப்பா, எவ்வளவு பெரிய வீடு. ஐயா, மூட்டைகளை சீக்கிரம் இறக்கிட்டு தோட்டத்துக்கு போய் சேருங்க. சரிங்க. யார் அங்க நிக்கிறது? கூத்துக்கார பயலோட ஆத்தாங்க. சரி சரி வர சொல்லு. ஏய் உள்ளவா. ஆத்தா கூப்பிடுறாங்களா, போ ஆத்தா. ஏன் வலியுறத? இவ எதுக்கு இங்க வரவ? என்ன ஒரு 5-10 வந்து நிப்பாளுங்க. பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நிப்பாளுங்க. வேற எதுக்கு நம்ம கிட்ட வர போறாளுங்க? ஏய், ஏன் அங்கே நின்னுகிட்டு இருக்க? அதான் வர சொல்லிட்டல்ல, பாடி. வாடின்னு சொல்றாருன்னு வித்தியாசமா நினைச்சுக்காத. வள்ளியூராருக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பொண்ணு சொல்லிதான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏண்டா ஏண்டா உங்களோட நான் என்னத்த பேசுறது? நெஞ்செல்லாம் திக்கு திக்கு நடிச்சுக்குதுடா. ஓ ஆத்தா. பாபா, யாரது கூத்து கட்டுவான? கல்லுப்பட்டி வீரபண்டி சம்சாரம் தானே நீ? என்ன ஏதாவது அரிசி பருப்பு வேணுமா? இல்லைங்க. பின்ன ஏதாவது காசு பணம் வேணுமா? இல்லைங்க. என்னதான் வேணும் சொல்லி தொலைய. ஏய் பாக்கியம், என்னங்க கூப்பிட்டீங்களா? உங்ககிட்ட உதவாத புடவை இருந்தா எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 10 ரூபா பணம் வச்சு கொண்டா போ. சரிங்க. அதெல்லாம் வேணாங்க. வேண்டாமா? வேற என்ன வேணும்? உங்க பொண்ணு. யாரு? செல்வியா? அவ எங்கேயே வெளில போயிருக்கா? ஏன், என்ன விஷயம்? என் பையன். உன் பையன்? உங்க அண்ணன் என் பையனுக்கு. உன் பையனுக்கு? என் பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம். ஈடுபட்ட முண்டு. எங்க வந்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கா? ஆத்திரத்துல நான் ஒரு தட்டு தட்டிட்டா நீங்களும் சேர்ந்து அடிக்கிறதா? சரி, வண்டி கட்டி அனுப்பிச்சுடுங்க. மாக்கா, என் மேல சத்தியம், அங்க நடந்தது எதையும் பொண்ணுங்கத்துக்கிட்ட சொல்லாத. சத்தியமா சொல்ல மாட்டாத்தா. ரங்க அதா வா. ஏய் ஓ அதா வந்துட்டியா? ஏய் மகா, அதால மெதுவா இறக்கி விடுறா. உனக்கு என்னாச்சு? இங்க தனியா உட்காந்துட்டு எனக்கு கையும் ஓடல கால் ஓடல தெரியுமா? நீங்க 2 பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மனசெல்லாம் அங்கதான். பொண்ணு எப்படி? பொண்ணு எப்படி? பொண்ணு எப்படி? வலிச்சு போய் நின்னு இருப்பே. ஏய் மாக்கா, என்னாச்சு? நீ அது சொல்லேன்டா. ரங்கு ஆத்தாவ தெய்வம் சொல்லி கால விழுந்திருப்பேன் பாத்தியா? நான் அப்பவே சொல்ல, நீயும் எத்தனை பொண்ணு எனக்கு பார்த்த? இந்த மாதிரி உண்டா? கல்யாண தேதி எல்லாம் பேசியாச்சா? எப்போ? எப்போ? இந்த கல்யாணம் நடக்காதுப்பா, நீ அதை மறந்துரு. அதா என்ன
நீ இன்னும் தூங்கலையா? இது என்னடா தூக்கம் ரொம்ப இல்லப்பா. போச்சு. இன்னும் அந்த வள்ளியூரான் பொண்ணு விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்க போல் இருக்கு. அதை விடு ஆத்தா. நான் அந்த விஷயத்த மறந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. அந்த பொண்ணு தான் ஏதோ விளையாட்டா சொல்லுச்சு. நான் அதை புரிஞ்சுக்காம உன்ன அங்க அமிச்சேன் பாரு. என்ன சொல்லணும். உன் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிரும். மனசு போட்டு வருத்திக்காம பேசாம நல்லா படுத்து தூங்கு ஆத்தா. சரிப்பா.